பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ரோமர் 8வது அதிகாரம் 26வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் என்பதாக. ஆவியானவரின் பெருமூச்சின் ஜெபம், க்ரோனிங் பிரேயர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். ஆவியானவர் நம்முடைய வேண்டுதல்களிலும் ஜெபங்களிலும் நமக்கு உதவி செய்கிறார் என்பதை அறியும் போது நமக்குள் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாகிறது. நாம் கொஞ்ச அறிவு உடையவர்கள். சில வேளைகளில் பிதாவின் சித்தத்திற்கு ஏற்றபடி வேண்டுதல் செய்ய அறியாமல் காணப்படுகிறோம். ஆனால் பிதாவின் சித்தத்தை முழுவதும் அறிந்த ஆவியானவர் பரிசுத்தவான்களுக்காக, அதாவது நமக்காக வேண்டுதல் செய்கிறவராய் நம்மோடு காணப்படுவது பாக்கியமாய் காணப்படுகிறது. குறிப்பாக நாம் பலவீனத்தோடும் துயரத்தோடும் பயத்தோடும் தோல்விகளின் நடுவிலும் காணப்படும் போது நாம் ஜெபிக்க முடியாதவர்களாயும் ஜெபிப்பதற்கு சரியான வார்த்தைகள் இல்லாதவர்களாயும் காணப்படுகிற சூழ்நிலைகள் உண்டு. அவ்வேளைகளில் ஆவியானவர் நம்மோடு இணைந்து நமக்காக நம் மூலம் ஜெபிக்கிறவராய் காணப்படுவார். பிள்ளைகள் இல்லாத அன்னாள் தேவாலயத்தில் கடந்து சென்று ஜெபித்த போது அவள் கர்த்தருடைய சன்னதியில் வெகுநேரம் விண்ணப்பம் பண்ணுகிறதை ஆசாரியனாகிய ஏலி கவனித்துக் கொண்டிருந்தான். அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள். அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது. அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் குடித்து வரித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வரித்திருப்பாய்? உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ. நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்ததியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன் என்றாள். அது அவளுடைய பெருமூச்சின் ஜெபமாக காணப்படுகிறது. எகிப்தில் பார்வோனின் ஆளோட்டிகளின் நிமித்தம் இஸ்ரவேல் ஜனங்கள் அதிகமாய் நெருக்கப்பட்ட வேளையில் அவர்களால் ஜெபிக்க முடியவில்லை. பெருமூச்சு விடுகிறவர்களாய் காணப்பட்டார்கள். அதுதான் அவர்களுடைய ஜெபமாயிருந்தது. யோசபாத் ராஜாவிற்கு விரோதமாக ஏராளமான ஜனங்கள் யுத்தத்திற்கு வந்தபோது அவன் பயந்து ஜெபிக்க இயலாதவனாய், எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலனில்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று கூறினார். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் ஆவியானவர் நம்முடைய இருதயத்தின் வேதனைகளை அறிந்து நமக்கு உதவி செய்வார். அவருடைய நாமங்களில் ஒன்று பராக்லிட்டஸ் என்பதாய் காணப்படுகிறது. அவர் நம்முடைய பக்கத்தில் நின்று நமக்கு உதவி செய்கிறவர் என்பது அதன் அர்த்தம். எப்படி ஜெபிக்க வேண்டும் என்றும் எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்றும் சரியான வார்த்தைகளை பயன்படுத்தி கருத்தோடு ஜெபிப்பது எப்படி என்றும் அவர் கற்றுத்தருகிறவராய் நம் அருகில் காணப்படுவார். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதேயுங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள் என்பதாக மத்தேயு 6:7 எழுதப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் நம் மூலம் ஜெபிக்கும் போது வீண் வார்த்தைகளை நாம் சொல்லாதபடிக்கு பிதாவின் சித்தத்தை அறிந்து கருத்தோடு ஜெபிக்கும்படிக்கு செய்வார். அப்பொழுது பிதாவாகிய தேவன் நம்முடைய வேண்டுதல்களை கேட்டு உடனடியாக பதில் தந்து நம்மை களிகூறும்படிக்கு செய்வார். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற முடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பீராக. ஆவியானவரே, நீர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு எங்களுக்காய் வேண்டுதல் செய்கிறவராய் எப்பொழுதும் காணப்படுகிறீரே, அதற்காய் கோடி ஸ்தோத்திரம். நாங்கள் ஏற்றபடி வேண்டிக் கொள்ளவும் பிதாவின் சித்தத்தை அறிந்து ஜெபிக்கவும் அறியாமல் இருப்பதனால் பிதாவின் இருதயத்தை அறிந்த நீர் எங்களுக்காக அவருடைய சித்தத்தின்படி ஜெபிக்க துணை செய்கிறீரே, அதற்காகவும் உமக்கு நன்றி பலிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். நாங்கள் எப்போதும் உம்முடைய பிரசன்னத்தினால் நிறைந்த ஒரு ஜீவியம் செய்வதற்கு ஆவியானவர் தாமே உம்முடைய வல்லமையினால் எங்களை இடைகட்டுவீராக. ஜலத்தின் மேல் அசைவாடினவர், மரியாளின் மேல் அசைவாடினவர், உம்முடைய பிள்ளைகளாகிய எங்கள் மேல் அசைவாடுவீராக. இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிரும். கரங்களின் கிரியைகளை எல்லாம் கைகூடி வர பண்ணுவீராக. ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.